ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி BB8 டே 39. இன்றைக்கி காலையிலேருந்தே எல்லாருமே டாஸ்க் பண்ணி ரொம்பவே எல்லாருமே எக்ஸாஸ்டட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். லாஸ்ட்டில் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய பிரின்ஸிபலு, வைஸ் பிரின்ஸிபலு, மாரல் சயின்ஸ் டீச்சரு அண்ட் தமிழ் டீச்சர் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்காங்க. பார்க்கும் போதே தெரியுது, ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. இத்தனை நாள் அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்ததை விட இந்த டாஸ்கில் தான் ரொம்பவே வந்து வேர்த்து கொட்டி ரொம்ப டயர்டாக அவங்க ஃபேஸில் தெரியுது. எஸ்பெஷலி அருணோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படா என்னை தூங்க விடுவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப புளிஞ்சு எடுக்கிறீங்களாடான்ற மாதிரி தான் அவரோட ஃபேஸே இருக்குது. இன்றைக்கி ஸ்கூலில் வந்து சில அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஸ்டூடெண்ட்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ் அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. குட் ஸ்டூடெண்ட்ஸுன்றதில் வந்து என்னென்னலாம் க்ரைட்டீரியாஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குட் பிஹேவியர், குட் ஸ்டடிங்கு, அதுக்கப்புறம் வந்து சொன்ன வேலைகளை கரெக்டாக செஞ்சவங்க க்ரைட்டீரியாவில் இந்த அவார்டை கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸு கோல்டு மெடல் வாங்குறது வந்து முத்துக்குமரன் வாங்குறாரு. அதை தொடர்ந்து சில்வர் மெடல் வந்து சாச்சனா வாங்குறாங்க. தேர்டாக பிரான்ஸ் வந்து ரயான் வாங்குறாரு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆறுதல் பரிசு மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க. ரியா, ராணவ் அண்ட் சத்யா இவங்க 3 பேருக்கு வந்து இம்போசிஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து குழப்பங்களை ஏற்படுத்த மாட்டேன், நான் வந்து ஆசிரியர்களை மதிப்பேன், இது மாதிரி வந்து நீங்கள் இம்போசிஷன் எழுதி கொடுக்கணும். பிகாஸ் உங்களால் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்கூலில், ஸோ நீங்கள் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.